சொல்லுங்க தேவி, என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். லவ் பண்ணும்போதே கன்சீவ் ஆயிட்டேன். ஐயோ பேரன் லவ்லி போட்டா என்னாச்சு? கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். அது எப்படி லவ் பண்ணும்போது கன்சீவ் ஆவ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தப்பு நடந்துருச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஜாக்கிரதையா இருந்தேன். நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஊரே சேர்த்து வைக்கன்ற சொல்லுவேன். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் கூட இருந்தேன். உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். என்ன போகும்போது வரும்போது பார்த்து சிரிப்பாங்க. என்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ரொம்ப க்ளோஸ் ஆக வேலையை முடிச்சு வந்தோடனே அவங்க வீட்டாண்ட வந்து உட்காந்துப்பாங்க. கீழே கொட்டாம்பரிக்கும் ஒரு ஸ்டேர் போட்டு அப்படி நிக்கிற நிக்கிறதுனா இப்படிதான் நிக்கணும். வேகாந்தத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. அப்படி உட்காரு. ஆமா, ஃபோன் நம்பர் கொடுத்துரு. ரொம்ப நேரமா கெஞ்சி நின்றான். கையை பிடிச்சி ஃபோன் நம்பர் என் கையில கொடுத்துரு. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. நைல் போர் 3 போர் போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணல. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வந்த போனை யார் அங்க அட்டன் பண்ணது? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க ஃப்ரெண்டாக தான் பேசிட்டே இருக்கும்போது ஃபோனில் நானும் பேசுவேன், அவனும் பேசுவான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன புதர் இருக்கு. புதருக்குள்ள இருக்கு, அதுல தானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும். இந்த வேலை செஞ்சிருந்தான். இந்த கடைக்கடியா ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு இதெல்லாம் போடுவாங்க. நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சொல்லவே காணும். குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல. சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஜேட்டன் ஸ்டேஷன்ல அவங்க எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சண்டை போட்டா வரல நைட்டுக்கு. அவன் உன்னை கல்யாணமே பண்ணல சொல்றானேம்மா. சாம்பார் ஆப் எனக்கு அவமானமா இருக்கு மேடம். யாரை பார்த்தாலும் தெய்வ வீட்டுக்காரர் வராரு. பேசுறாங்க பொண்ணுகிட்ட வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு நீ அப்பா கிடையாது? இல்ல மேடம், சத்தியமா ஆண்டவ போதும் இல்ல மேடம். நக்கல்யா அவனுக்கு. ஒரு நாள் கூட நீ அவளோட தவறா இருந்தது கிடையாதா? இல்ல மேடம். ஏன் போய் சொல்றீங்க ஜோஸ்? நான் போய் சொல்ல மேடம், சத்தியம் போய் சொல்ல மேடம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அறிவு இருக்கா இல்லையா? அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். டிஎன்ஏ டெஸ்ட்ல எப்படி வரேன்னு கேக்குறிய? படிச்சிருந்ததா உனக்கு தெரியாது. எப்படி வரேன்னு அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் நான் இருந்தது இல்ல மேடம்ன்ற. மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. ஒரு அக்கா இருக்குல்ல, எனக்கு தான் இருக்குது. நான் எப்படி தைரியமா பேசுறேன்? அந்த மாதிரி உனக்கு பேச தெரியாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என்னைக்கு நான் வந்து இந்த பொண்ணு என்கிட்ட தானா வந்து பேசிக்கிது நீ சொல்லு. என்னைக்கு நான் வந்து உன்னை கேட்டுக்கிறேன்? குழந்தைக்கு அப்பா ஆறுமா? இவன் தான் மேம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டிஎன்ஏ நான் இல்ல, நான் ஏத்துக்கறேன். என் பிள்ளைய 1.25 வயசு ஆகுது. என் பிள்ளைய இவனைய பாருங்களா, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான். ஒரு உண்மை தெரியும். எல்லாரும் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. What's your name, pa? Aurora. Aurora. Oh, fine, da. I'm Dr. Divakar, pa. Dr. Divakar, otherwise called as Water Melon Star. Do you know me? இந்த இடத்துல தப்பு பண்ணி உன் குழந்தை உருவாச்சு. அந்த ஃபிளாட் சொன்ன மேம், அந்த ஃபிளாட்ல தான். யா. ஸ்நேகிதனை. You are right. ரகசிய ஸ்நேகிதனை. சின்ன சின்னதாய். அந்த செக்யூரிட்டி கேல பச்சை அசிங்கமா பேசிட்டு வந்தான். பொய் மேடம். பொய். செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இருந்தா பேசவே போவேலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட். அடங்கப்பா,
இது உலக நடிப்புடா சாமி. போவேலன்னு சொன்னேன் நான். இந்த தேவி எனக்கு தங்கச்சி. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நான் சொன்னேன் சொல்லிட்டியா? உடம்புக்கே சொல்லிட்டியா? வாழ்க்கை அழிச்சிட்டு பாருங்க மேடம், இதுக்கு மேல அடிச்சுடா செத்துருவா நானு. நான் ஏதாவது சுத்துற தவுளத்தா சட்டியை தூக்கி விட்டுனேன். எங்க அம்மா உட்காந்து இருப்பாங்க, தவுளத்தா சட்டியை தூக்கி விட்டுன்னு போவான். வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு வேணாம் மேடம், அதுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் மேடம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும்